துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். குரு தரும் சகட யோகம் எப்போது என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோர் வாழ்வும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. வாழ்க்கை மேலே நன்மைகளோடு உயரத்திற்கு செல்வதும் நன்மைகள் அற்ற வாழ்விற்கு வரும் அமைப்பை கொண்டுள்ளதாகவும் சிலருக்கு வாழ்வில் என்றுமே மேல் நோக்கி நகர முடியாத நிலையை கொண்டுள்ளனர். இன்னும் சிலருக்கு வாழ்வு என்பது பூங்காவனம் போலவும் எப்பொழுதும் மேல் நோக்கியே சென்று கொண்டிருக்கும் அமைப்பையாக உள்ளது. இவை எல்லாவற்றிற்கும் கிரகங்களே காரணங்கள். இந்த காரணங்களை துல்லியமாக அறிந்து கொண்டாலும் மாற்றத்தை அதன் மாற்றத்தின் வழியே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டுள்ளது. தீமைகளை குறைத்துக் கொள்வதும் நன்மைகளை பெருக்கிக் கொள்வதும் அவரவர் நம்பிக்கை மற்றும் நல்ல எண்ண சிந்தனைகள் மாறுபடுகிறது. இவற்றின் ஏற்ற இறக்கங்களை கொண்ட யோகங்கள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த யோகம் எதனால் ஏற்படுகிறது என்பதை விரிவாக காண்போம். இந்த சகட யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது சகடை என்ற சொல்லுக்கு வடமொழி சக்கரம் என்ற பொருளுண்டு. அதாவது மேலும் கீழும் மாறும் தன்மை கொண்ட ஒரு இயக்கம் கொண்டதை சகடை என சொல்வார்கள். இந்த அமைப்பானது பொருளாதார, வாழ்க்கை, தொழில், அந்தஸ்து ஆகியவற்றிலும் இந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வாறு மாற்றங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த யோகம் கொண்டவர்களின் ஜாதகத்தின் அமைப்பானது வியாழன் என்ற கிரகம் தனக்காரகன், புத்திரக்காரகன், அறிவுக்காரகன், யோகக்காரகன் என சொல்லிக் கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட வியாழன் சந்திரனுக்கு 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவங்களில் அமைய பெற்றால் அந்த ஜாதகம் சகட யோக ஜாதகம் என்று பெயர். இந்த சகட யோகத்தில் சில விதிவிலக்குகளும் உண்டு. இந்த சகட யோகத்தில் சில உள் அமைப்புகளும் உண்டு. இந்த யோகத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது திடீரென பெரும் தொகையை சம்பாதிக்கும் அமைப்பு அல்லது பெரும் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். திடீரென பெரும் தொகையை இழந்து என்ன செய்வது என சொல்ல முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அமைப்பு கொண்டவர்கள். இவர்கள் சிந்தனை எல்லாம் எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டும் என்ற மனோபாவம் கொண்டிருப்பர். செய்யக்கூடாத செயல், செய்ய வராத செயலை செய்து அவமானத்தையும் பொருள் இழப்பையும் சந்திப்பர். யார் சொல்லையும் இவர்கள் கேட்க மாட்டார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என செய்து சிக்கலை இவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். நல்ல குழந்தை பாக்கியங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த குழந்தைக்கு ஏதும் சரிவர செய்ய முடியாத துர்பாக்கியங்களை இவர்களே உருவாக்கி கொள்வர். சிலருக்கு பொருள் இருக்கும், குழந்தைகளால் பிரச்சனைகளை சந்திப்பர் என்பதே இந்த யோகத்தின் மாற்றமாகும். முன் யோசனை சிறிதும் இருக்காது. வார்த்தைகள் மிகவும் கடினமானதாக இருக்கும். இதனால் கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதால் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதுபோலவே திங்கள் கிழமைகளில் வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதால் நல்ல பலன்களும் ஏற்படும்.